நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. நம்மளோட சேனலில் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ அனிமேஷன் அல்லது கிஃப் அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே. அதே மாதிரி தான் இப்போது அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்ஸுமே ஃபோட்டோஷாப்லேயே கிரியேட் பண்ணி ஃபோட்டோஷாப்லேயே ஒர்க் பண்ணுது. வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் வெளியிலேருந்து கொண்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி அப்ளை பண்ணி வேறு மாதிரியான நிறைய எஃபெக்ட்டை உங்களால் உருவாக்க முடியும். ஓகேங்களா, அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப்பில் இப்படி ஒரு எஃபெக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதில் ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே யூஸ் பண்ணலை. ஓகேங்களா, இந்த ஒரு 4 லேயர் மட்டும்தான். 1 2 3 4 இந்த 4 லேயரை மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ரொட்டேஷன் வந்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா, இதுக்கு நம்ம வந்து பெருசாக வெளியில் போய் எங்கேயும் தேடணும், கொண்டு வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து ஃபோட்டோஷாப்லேயே வந்து கிரியேட் பண்ண முடியும். அதோடு இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆப்ஜெக்ட் எதாவது இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட்டையும் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து ரொட்டேஷனில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, டாக்குமெண்ட் வந்து எனக்கு ஓரியன்டேஷன் வந்து 90 டிகிரி கிளாக் வைஸ்க்கு வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு சுற்றி ஒரு ரவுண்டு வருது இல்லைங்களா, இந்த ரவுண்டு வந்து கிரியேட் பண்ணலாம். இதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ரொம்ப சிம்பிள். அதுக்கு நமக்கு தேவை ஒரு ரவுண்டு பாத் வேணும். ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணுறேன், எலிப்ஸ் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே வந்து ஒருவேளை ஷேப்னு இருந்துச்சுன்னா அதை பாத்துக்கு மாற்றிடுங்க. பாத்துக்கு மாற்றிட்டு ஒரு பாத் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் மாறாமல் இருக்கும். கரெக்டாக ஒரு ரவுண்டை வந்து வரைஞ்சிருங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரோக் பாத் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்ட்ரோக் பாத் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணுறேன். ஹார்ட் ரவுண்ட் ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். எந்த கலர் வேணுமோ கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு டாட் வச்சு பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளோவையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டாட் வச்சு பாருங்கள். ஓகே, அடுத்தது டாட்டோட சைஸு இந்த சைஸ் போதுமா? ஓகே, சைஸ் போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா F5 பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். F5 பேனலில் நீங்கள் ஷேப் டைனமிக் போயிட்டு கொடுப்பீங்க. எதுக்கு அப்படின்னா ஹேர் வரைகிறதுக்கு. ஓகேங்களா, ஆனால் இப்போது நம்ம இந்த விஷயத்தை ஆஃப் பண்ணிடுறோம். ப்ரஷோட டிப் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது மாதிரி உங்களுக்கு வந்து ரவுண்டு வரும். ஓகேங்களா, இன்னும் உங்களுக்கு வந்து கேப் வேணும்னா நீங்கள் ஸ்பேஸிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ப்ரஷ் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். இப்போது உங்களோட பென் டூலை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக் பாத் கொடுங்க. ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகேங்களா, ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும் இல்லைங்களா, அதனால் இந்த விஷயத்தை நியூ லேயரில் பண்ணணும். ஓகேங்களா, கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் N கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போது பென் டூல் எடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பாத் கொடுக்குறேன். வந்துருச்சு. ஓகேங்களா, ஆனால் இப்போ எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் மெர்ஜ் ஆகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் Z கொடுத்துக்கோங்க. F5 பேனலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸ்பேஸிங்கை இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பென் டூல் எடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக் பாத் கொடுங்க. ஓகேவா, எக்ஸாக்டாக வந்துருச்சு இல்லைங்களா. ரைட் கிளிக் பண்ணி பாத் வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு அவுட்டரில் வந்து ஒரு லைன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அடுத்தது உள்ளே இருக்கிறது அதையும் இதே மாதிரி தான் கிரியேட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா F5 பேனலில் இருக்கிற ஸ்பேஸிங்கை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ப்ரஷோட சைஸை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் A இந்த நான் சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது மறுபடியும் ஒரு பாத் வந்து கிரியேட் பண்ணுறேன்.
ஷிஃப்ட்டை பிடிச்சி பெருசு சின்னது பண்ணிங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் மாறாமல் பெருசு சின்னது பண்ணலாம். அதே நேரத்தில் ஸ்பேஸ் பாரை பிடிச்சிங்கன்னா நீங்கள் வேணுன்ற இடத்துக்கு மூவ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மூவ் பண்ணி கரெக்டாக சென்டராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு இப்போது ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ப்ரஷ்ஷோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கலர் வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். F5 பேனலை கிளிக் பண்ணுங்கள். ஸ்பேஸிங்கை டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆனால் போதும் இல்லையா? இப்படி தான் வேணும். இப்போது பென் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ரோக் பாத் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெர்ஜ் ஆகிறதுல பிரச்சனை இருக்குது. அதனால் மறுபடியும் ஸ்பேஸிங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கண்ட்ரோல் என்ட்ரு செலக்ட் ஆகிடுச்சு இல்லையா? கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு I, கண்ட்ரோல் எக்ஸு V. இதுக்கு மேலே நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகும். என்ன பண்ணுறேன் அப்படின்றது மட்டும் பாருங்கள். வீடியோ நான் வந்து ஸ்பீடப் பண்ண போகிறேன். அதோடு இல்லாமல் நீங்கள் வந்து இதே மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ, என்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து எலமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களோட கிரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி நீங்களே வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோ வந்து நான் ஸ்பீடப் பண்ணுறேன். நமக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் தேவையோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதாவது 5 லேயர் இருக்குது. ஓகேங்களா? அவுட்டரில் ஒரு ரவுண்டு, அடுத்தது ஒரு ரவுண்டு, அடுத்தது இந்த டைமண்ட் ப்ளஸ் ஒரு ஷேப்பு, அடுத்தது டைமண்ட் ப்ளஸ் ஒரு ஷேப்பு, அடுத்தது கீழே ஒரு ரவுண்டு. இது மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாம்பிள் நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி, ஆனால் கிரியேட் பண்ணியிருக்கிறது வேறு மாதிரி. அதனால் நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது நமக்கு என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நம்ம நிறையா நல்லா பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். எந்தெந்த விஷயத்தை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை என்ன அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் எத்தனை வேணால் கிரியேட் பண்ணுங்கள், எத்தனை லேயர் வேணால் கிரியேட் பண்ணுங்கள், எந்த மாதிரி வேணால் கிரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிரியேட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிடுங்க. கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். அதோடு இல்லாமல் வெளியில் இருக்கிறது இப்போ லேயர் 1, அடுத்தது லேயர் 2, இதை மாதிரி எல்லாத்துக்கும் வரிசையாக நேம் கொடுத்துக்கோங்க. ஒன்று உள்ளேருந்து வெளியில் போகணும், இல்லை வெளியிலேருந்து உள்ளே வரணும். ஒரு ஆர்டராக எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துக்கோங்க. 1 2 3 அப்படின்னு வரிசையாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எஃபெக்ட் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நம்பரை கொடுத்துட்டேன். அடுத்தது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ட்ரான்சிஷன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். விண்டோ போகிறேன், டைம் லைன் கிளிக் பண்ணுறேன். டைம் லைன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இது மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இதில் நான் வந்து ஒரு லேயருக்கும் இப்போ வந்து அந்த ரொட்டேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லேயர் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். லேயர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சைடில் இந்த மாதிரி ஒரு ஏராம் இருக்குது இல்லைங்களா, அதை ட்ராப் டவுன் பண்ணுங்கள். கீழே ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஒப்பாசிட்டி, ஸ்டைல் இது மாதிரிலாம் வரும். இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒப்பாசிட்டினா என்ன, ஸ்டைல்னா என்ன, உங்களுக்கு இதை பற்றின தெளிவான ஒரு வீடியோ தனியாகவே பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட்டு லேயர் 1ல் கர்சரை வந்து இங்கே முன்னாடி வச்சுக்கிறேன்.
ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த கிளாக்கை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த கர்சரை ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு கொண்டு போயிடுறேன். இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ண போகிறேன். மேனுவலாக ரொட்டேட் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 45 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். என்டர் அடித்தோடனே இங்கே ஒரு மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். அடுத்தது இந்த கர்சரை ஃப்ரேம் 2க்கு கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் T கொடுத்துட்டு இப்போ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மார்க் வந்துடுச்சு இல்லைங்களா? அடுத்தது தேர்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கண்ட்ரோல் T 135. ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் ஒன். இப்போது கண்ட்ரோல் T கொடுக்குறேன். 180 டிகிரி. 180 டிகிரினா ஒரு ஆஃப் ரொட்டேஷன் தான். நம்ம ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு 360 டிகிரி கொண்டு வரணும். ஆனால் வந்து இது எல்லாமே சேமாக இருக்கிறதால நமக்கு ரொட்டேஷன் ஆகும்போது எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அதனால் நான் 180யோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ரேமில் ரிமைனிங் இருக்கிற டைமை குறைச்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் ரெண்டர் ஆகும்போது இது மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஃபுல் ரொட்டேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்பீடாக ஆகிடும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியான ரொட்டேஷனை மற்ற 4 ஃப்ரேமுக்கும் அப்ளை பண்ண போகிறேன். எப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் இப்போ பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லேயரை கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம். அதனால் செகண்ட் லேயரை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ண போகிறோம். அதனால் -45 டிகிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மறுபடியும் செகண்ட் ஃப்ரேமில் கண்ட்ரோல் T இப்போது -90 டிகிரி. அடுத்தது தேர்ட் ஒன்ல கண்ட்ரோல் T -135. அடுத்தது ஃபோர்த் ஒன்ல கண்ட்ரோல் T போட்டு -180 டிகிரி. ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறத நம்ம இப்படி சின்னது பண்ணிடலாம். இப்போ ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போது வெளியில் இருக்க ரவுண்டு வந்து கிளாக் வைஸும் அதுக்கு அடுத்து இருக்க ரவுண்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸும் ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு லேயரையும் நீங்கள் மாற்றி ரொட்டேட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ தேர்ட் ஒன்று போகிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். நமக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே வந்து ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான மாதிரி இது மாதிரியான ஒரு அவுட்புட் வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு சென்டராக உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒருவேளை ஃபோட்டோ வரைஞ்சி அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி எலிப்டிக்கல் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரவுண்டை வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து பேஸ்ட் இன்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் V கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இதுக்குள்ளே பேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் வச்சுருக்கேன். அதனால் பிரச்சனை இல்லை. இதை நான் வந்து அப்படியே ஜஸ்ட்டு மூவ் பண்ணி அங்கே வச்சிடுறேன். ஓகேங்களா? சென்டர் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் விண்டோவில் போயிட்டு டைம் லைனில் போயிட்டு இதை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். உங்களோட ஃபோட்டோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி லேயர் பேனலில் இந்த லேயரோட கலரு உங்களுக்கு எது மாதிரி ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது நீங்கள் வந்து MP4 அவுட்புட் எடுக்க போகிறீங்களா இல்லை கிஃப்ட் ஃபைலில் அவுட்புட் எடுக்க போகிறீங்களா அப்படின்றத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஃபைலில் போங்க, எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு சேவ் ஃபார் வெப் லீகசின்னு இருக்கு இல்லைங்களா? இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இது வந்து கிஃப்ட் ஃபைலாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும்.
கொஞ்சம் இந்த மாதிரி விஷயம்லாம் ஆகும்போது சிஸ்டம் ரொம்ப ஹேங் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஃபைலோட சைஸை கம்மி பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ரெசல்யூஷன் 300 வைக்காமல் ஒரு 200 180 அந்த மாதிரி வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணாதீங்க. கீழே வந்து லூப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபார்எவர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா கிஃப்ட் வந்து கண்டினியூவாக ப்ளே ஆகிட்டு இருக்கணுங்களா, அதனால் ஃபார்எவர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. லொக்கேஷன் கேட்கும், நான் டெஸ்க்டாப்பில் கொடுக்குறேன். நேம் வந்து லோகோன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? சேவ். ஓகேங்களா? சேவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? மினிமைஸ் பண்ணுறேன். லோகன் சேவ் ஆகிருக்கு இல்லைங்களா, இதுதான் அது. ஓகேங்களா? இது வந்து கிஃப்ட் ஃபார்மேட்டு. இதே மாதிரி வீடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அவுட்புட் எடுக்கலாம், MP4 ஃபார்மேட்டில். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் ரெண்டர் வீடியோ ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் ரெண்டர் வீடியோ இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MP4ல் நீங்கள் அவுட்புட் எடுக்க முடியும். ஓகேங்களா? இதில் வந்து ஃபைலோட நேமு, எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து அவுட்புட் ஆகிடும். ஏன்னா நண்பர்களே, ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா? இந்த விஷயம் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரீசன் என்ன அப்படின்னா, நடுவில் வைக்கிற ஃபோட்டோ வந்து கப்புள் ஃபோட்டோவாக இருந்து சைடில் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் இல்லை வந்து சேவ் த டேட் ஃபார்மேட் இது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வீடியோவை நம்ம ஃபோட்டோஷாப்பில் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். கண்டிப்பாக அது முடியும். ஃபியூச்சரில் ஒரு சேவ் த டேட் ஃபுல் டெம்ப்ளேட் எப்படி பண்ணணும் இதே மாதிரி ஃபோட்டோஷாப்பில் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் வந்து அவுட்புட் கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த கான்செப்ட்டை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை வச்சு உங்களோட கிரியேட்டிவிட்டி அப்ளை பண்ணி நிறைய விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.